இன்னைக்கு நாங்க வீடு காலி பண்றதுக்காக எல்லா பொருளும் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டோம். செட் பை பாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு மார்னிங் போல குளிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடை ஓபன் பண்ண கிளம்பி வந்துட்டேன். கடைனா கரெக்டான டைமிங் ஓபன் பண்ணிடுவேன். ஆனா காலையில சீக்கிரமா ஏஞ்சிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு குளிச்சு ரெடி ஆயிட்டு கடைக்கு வந்துருவேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். காலையில 5 அலாரம் அடிக்கும். ஆனா லாஸ்ட் அலாரம் அப்பதான் நம்ம ஏஞ்சிப்போம். பேலன்ஸ் அந்த 5 அலாரம் எதுக்கு வச்சிருக்குமே தெரியாது நம்மளுக்கு. நானும் அந்த லிஸ்ட்ல தான் வருவேன். மார்னிங் போல கடை ஓபன் பண்ணி பொருள்லாம் வெளியே வச்சு கிளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சாமிக்கு விளக்கேத்தி முடிச்சோன்னே வைஃப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைஃப் வந்து தக்காளி சாதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூடவே வந்து மத்தியானம் லஞ்சுக்காக கட்டி செஞ்சாங்க. அதுவும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான ஆலு புஜியா. பிரேக்ஃபாஸ்ட்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருந்தது. ஸோ மூவி பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன மூவி பார்க்குறேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அம்மாவை அப்படியே கடையில் விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கியூட்டான பாப்பா நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா. யாருன்னு பார்த்தா கரண். வைஃப் வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அக்கா பொண்ணு ட்ரெஸ் கச்சுது. ஸோ அதுதான் கரனுக்கு போட்டு விட்டாங்க. கரனுக்கு அப்படியே சாக்லேட் வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டு கடை கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கஷ்டமான பார்த்து வெளியே வந்து பார்த்தா அப்படியே மேகனா இருட்டுன்னு மழை வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சரியான மழை பெஞ்சுது. இந்த மாதிரி மழை பெஞ்சாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி நம்ம கடையில கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு சூப்பரா மழை பெஞ்சு நின்னதுக்கு அப்புறம் வானத்தை பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. எப்போனா மழை பெய்யுதோ அன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர் கம்மியா இருப்பாங்க. ஸோ நானும் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு போல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கடையில கொஞ்சம் அட்டைப்பெட்டி இருந்தது அதை எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த எல்லா பொருளும் அட்டைப்பெட்டியில பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட்டைப்பெட்டியில் பேக் பண்றோம்னு நாங்கள் வீடு காலி பண்ண போறோம்னு நினச்சிக்க போறீங்க. அது உங்களுக்கு சும்மா பிராங்க் பண்றதுக்காக சொன்னேன். ஆக்சுவலி எங்க ஓனர் வந்து பெயிண்ட் அடிக்க போறாராம். ஸோ எல்லா பொருளும் ஒரு இடத்துல வந்து சேஃப்டியா வைக்க சொன்னாரு. நாங்களும் எல்லா பொருளும் பேக் பண்ணி ஆள்ல எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ நாளைக்கு எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறாங்க. இனி vlogs அதாங்க. vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.